மலேசியாவில் வாழும் என் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். அன்பு நெஞ்சங்களே, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் இங்க வந்திருக்கேன். மலேசியாவுக்கு கேஎல் வந்திருக்கேன். ஒரு வருஷம் முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது போன வருஷம் ஜூன் மாசம் 3ஆம் தேதி இங்க லைவ் இன் கான்சர்ட் பண்ண, ஒரு பெரிய லைவ் இன் கான்சர்ட் பண்ண. எல்லாரும் அப்படி ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. நான் சும்மா சொல்லக்கூடாது, அப்படி ஒரு ஆதரவு கொடுத்து என்ன நல்லா கௌரவிச்சீங்க. எல்லாரும் ப்ரோக்ராமுக்கு வந்தீங்க. அதேதான் இப்போ நான் சொல்றேன். மே 4ஆம் தேதி, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. மே 4ஆம் தேதி புக்கிட் ஜலீல்ல என்னுடைய பிரம்மாண்டமான லைவ் இன் கான்சர்ட் நடக்க இருக்கிறது. என்னுடைய 35 வருட இசை பயணத்தை மலேசியாவில் கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு நாடுகளுக்கு நான் போயிருக்கேன், ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கூட மலேசியா மக்களை போல ஒரு நல்ல ரசிகர்களை, ஒரு கலைஞர்களை தூக்கிவிடும் ரசிகர்களை நான் பார்த்ததில்லை. நான் பிராங்கா சொல்றேன், மனசுல இருக்கிறத சொல்றேன். நெஞ்சங்களே, எல்லாரும் வந்துருங்க. மே 4ஆம் தேதி டிக்கெட்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் வந்துருங்க. மே 4ஆம் தேதி புக்கிட் ஜலீல் நேஷனல் ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமான லைவ் இன் கான்சர்ட், இசை, ஆட்டம் பாட்டம் கொண்டாடும். எங்களுக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பினை கொடுத்த ஹாரிசான் கனெக்ட்ஸ் திரு கார்த்திக் அவர்களுக்கும் திருமதி கவிதா அவர்களுக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றியை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா இவ்வளவு அழகு, அவ்வளவு உழைத்து இவ்வளவு நல்ல இடத்துக்கு இவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். அவங்களோட எவ்வளோ பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லோரையும் இந்த நேரத்தில் நான் நினைச்சுதான் ஆகணும், நன்றி சொல்லிதான் ஆகணும். பிரஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் ஒரு பின்னணி கலைஞர்கள் தான். நாங்க ஹீரோ இல்லை, நடிகர் இல்லை. இருந்தாலும் கூட நாங்கெல்லாம் வெளியே போகும்போது, ஒரு மியூசிக் டைரக்டர் தேவா வெளியே போகும்போது, இதோ தேவா போறாரு, இதோ தேவா எதுக்கு வந்திருக்கீங்க? இல்லம்மா லைவ் இன் கான்சர்ட் வந்திருக்கேன், மே 4ஆம் தேதி வந்திருக்கேன்னு என்னை இவ்வளவு தூரம் ஒரு ஃபெமிலியரா மக்களிடையே அறிமுகப்படுத்துறது யார் தெரியுமா? போட்டோ கிட்டாலும் போட்டு நம்ம ஹிஸ்டரி எழுதி எதுக்கு வந்தோன்ற விஷயத்தை எழுதி ஒரு பாப்புலர் பண்ண என் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும் இல்லைன்னா ஒரு கலைஞர் இல்லை. எப்படி என்ன தெரியும்? யாருக்கு தெரியும்? அந்த காலத்துல எல்லாம் பத்திரிகைகளை எழுதுவாங்க, எல்லாம் எழுதுறீங்க. இப்போ வீடியோவில் போடுறீங்க, பத்திரிகைகளை எழுதுறீங்க. இந்த விஷயத்தை போட்டா 4 பேர் படிப்பாங்க, 4 பேர் டிக்கெட் வாங்குவாங்க. ப்ரோக்ராம் கலகட்டம் அப்படி திருவிழா போன மாதிரி அப்படியே அலம் மோதணும் ஜனங்க. அப்பதான் எங்களுக்கும் பாடுறவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும், நல்ல ஜாலியா இருக்கும். நீங்கெல்லாம் கை தட்ட 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 தான் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் என் வீட்டு கதவை தட்டுவார்கள் என்று நான் அடிக்கடி சொல்வது உண்டு. அது போல நீங்க எல்லாம் வரணும், நண்பர்களுக்கு சொல்லணும், குடும்பத்தோட வரணும், குழந்தை குட்டியோட வரணும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் வந்துருங்க, ஜாலியா இருப்போம். வாங்க, ஜாலியா இருப்போம். வாங்க என் அன்பு நெஞ்சங்களே, வாங்க, எல்லாம் ஜாலியா இருக்கலாம். வாங்க. அதுவும் இந்த தடவை எல்லாம் அற்புதமான பாடகர்கள் வராங்க. வெரி குட் ஆர்கெஸ்ட்ரா, எல்லாரும் நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வராங்க. நான் யார் யார் சிங்கர் வராங்கன்னு சொல்றேன். ஹரிஹரன் சார் வராங்க, உன்னி மேனன் வராங்க, மனோ வராங்க, அனுராதா ஸ்ரீராம் வராங்க, அஜய் கிருஷ்ணா எல்லா குரலையும் அப்படி பாடு வராங்க. தம்பி அஜய் கிருஷ்ணா வராங்க. பிரியா ஜெர்சன் இப்பதான் சூப்பர் சிங்கர்ல அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. பிரியா ஜெர்சன், பூஜா வராங்க, அவங்களும் சூப்பர் சிங்கர்ல நல்ல பேரு. அது இல்லாம கானா ஸ்பெஷல் சபேஷ், எங்க தம்பி சபேஷ் முரளி, அதான் சபேஷ் வராங்க பாடுறதுக்கு. என் மகன் ஸ்ரீகாந்த் தேவா வராங்க. அவர் குத்துப்பாட்டு கேட்கவே வேணாம், அந்த குத்துப்பாட்டுல நல்லா அவரு ரொம்ப ஃபேமஸ் ஸ்ரீகாந்த் தேவா. இவர்களோட நானும் நிறைய பாடல்களை பாடுறேன். ஏன்னா நிறைய பாடல்களை நீங்க ரசிச்சிருக்கீங்க.
அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அப்படி ரசிச்சிருக்கீங்க என்னுடைய பாட்டு எல்லாம். உங்களுக்காக நான் எல்லா பாடல்களும் பாட போறோம். குத்து இருக்கு, ஃபோக் இருக்கு, வெஸ்டர்ன் இருக்கு, கானா இருக்கு, மெலோடி இருக்கு, எல்லா விதமான பாடல்களும் அன்னைக்கு இருக்கு. மே 4ஆம் தேதி எல்லாரும் வந்திருக்க வந்து சந்தோஷமா இருப்போம். வாங்க, ஜாலியா இருக்கும். டைம் போறதே தெரியாது, அப்படி இருக்கும். டான்ஸ், ஆட்டம், பாட்டம் அப்படி இருக்கணும். நீங்க எல்லாம் நல்லா டான்ஸ் ஆடணும், அப்படி கலை கட்டும் ப்ரோக்ராம் எல்லாம் வந்து. ஓகே, இங்க நம்ம மலேசியாவில் வந்து யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க ஒரு அற்புதமான திட்டத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது ரக்கன் மூடா. ரக்கன் மூடான்னு என்ன? இளைஞர்களுக்கான திட்டம். ஒரு இளைஞர் வாழ்க்கையில ஒவ்வொரு உயரத்துக்கு போவதற்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி பண்றாங்க. அவங்களுக்கு நாங்களும் நிறைய இது போல சின்ன பலரும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட ஆரிஜினல் கனெக்ஷன் இந்த யூத் ஸ்போர்ட்ஸும் இணைந்து இந்த விஷயத்தை நாங்கள் செய்யறோம். என்னன்னா மலேசியாவிலேயே எவ்வளவு, அது சொல்லவே இல்லை, மலேசியாவில் எத்தனை கலைஞர்கள், எவ்வளவு பாடகர்கள், எவ்வளவு நடிகர்கள், நடிகைகள், எவ்வளவு திறமைசாலிகள், எவ்வளவு டான்சர் சொன்ன இந்த மலேசியா நாங்க எவ்வளோ வருஷமா இதெல்லாம் கேள்விப்பட்டு கேட்டு ரசிச்சிருக்கோம். மலேசியா கலைஞர் சொல்றேன், அந்த கலைஞர்கள் இது போல நான் கொண்டு வர இவ்வளவு பெரிய பேண்ட், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஆர்கெஸ்ட்ராவில் யாராவது ஒரு 2 கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கலாமேன்ற ஒரு நல்ல எண்ணம். புரியுதுங்களா? ஒரு நல்ல எண்ணம். இவ்வளவு பெரிய பேண்ட்ல ஆர்கெஸ்ட்ராவோட அவங்க பாடணும்னு எவ்வளோ ஆசைப்படுவாங்க, எவ்வளோ வளரும் கலைகள் நினைப்பாங்க, எவ்வளோ ஒரு கற்பனைகள்லாம் இருக்கும். வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் என்ற எண்ணம் இருக்கும். அதே போல இந்த ரக்கன் மூடாவுடைய திட்டத்தின் படி ஒரு 100 பாடகர்களை நான் பாட்டு கேட்டு 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 இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதுல இருந்து நான் 2 பேரை செலக்ட் பண்றேன். ஒரு பாடகி, ஒரு பாடகி. இந்த 2 பேரையும் மே 4ஆம் தேதி புக்கிட் ஜலீல் நேஷனல் ஸ்டேடியத்தில் என்னுடைய ஆர்கெஸ்ட்ராவோட நான் செலக்ட் பண்ற இந்த 2 பாடகர்கள், அதாவது மலேசியாவில் இருக்கிற 2 கலைஞர்கள், பாடகர்களை நான் மேடையில பாட வச்சு நான் அழகு பார்க்க போறேன். அந்த கலைஞர்களை நான் பாட வைக்க போறேன். அதே போல பல கலைஞர்கள் அதுல வந்து இடம்பெற இருக்கிறாங்க. அதை நான் சொல்றதை விட நீங்க எல்லாம் நேரம் வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சர்ப்ரைஸா இருக்கும். என்ன பண்ணிருக்கோம்னு தெரியும். நீங்க வாங்க, நம்ம மலேசியா கலைஞர்கள் 2 பேர் பாடுறாங்க, அதையும் கேளுங்க. எல்லாரும் ஜாலியா இருக்கும். வாங்களேன், வாங்க.